நீ ஓகேல? ஹே, இப்படி அடிக்கடி அழுதுட்டு இருந்தா உன் அழகு கெட்டு போயிடும். இல்ல, டார்க் சர்க்கிள்ஸ் எல்லாம் வந்துடும். அது மட்டும் இல்ல, இப்படி அழுதுட்டே இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. நம்ம இப்ப அடுத்து என்ன பண்ணலாங்கிறத பத்தி தான் யோசிக்கணும். அப்படி பார்த்தனால எவ்வளவு அழுதுருக்கணும் தெரியுமா? இப்ப எங்க போறது? இங்க நல்ல சாப்பாடு கிடைக்கிற இடம் இருக்கா? ஆ? சோறு. ஆ. போயிடலாம். சார் என்ன சார் வேணும்? அவங்களுக்கு கேளுங்க. அண்ணன் 4 பரோட்டா, 2 பீஃப் ஃப்ரை, அப்புறம் அப்படியே 2 பொரி உருண்டை, ஒரு டீ. உங்களுக்கு? எனக்கு ஒரு டீ மட்டும் போதும். அண்ணா, இவருக்கும் சேர்த்து ஒரு டீ எடுத்துட்டு வாங்க. அது டிராவல் பண்ணி ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. செமையா பசிக்குது, அதான். தேங்க்யூ. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. வேணால? அண்ணா, பில்லு. இப்பதான் நிம்மதியா இருக்கு. வேணும்னா இன்னொரு பரோட்டா சாப்பிட்டுருக்கலாமே. ஹெவி, ஹெல்த்தி இல்ல. நல்ல சுட சுட இருக்கு பாரு. என்னாச்சு? இந்த வா வா, இந்த பக்கம் வா, பார்த்து வா. ஏய், மூணு. கரெக்டா இருக்கு. இப்ப கொடுங்க. கரெக்டா இருக்கு. ஆட்டோ ஆட்டோ நிறுத்து. இப்போ வரும். ஒன்றும் இல்லை, இப்போ வந்துடும். என்ன ஆட்டோ வருது. ஒரு நிமிஷம். நாம அவங்களுக்கு லிஃப்ட் கொடுக்கலாமா? என்னாச்சு? கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மாப்பிள்ளை பொண்ணுக்கே சாப்பாடு இல்லையா? கல்யாணமா? இது கல்யாணம் ஒன்றும் இல்லை. பின்ன சீரியலா? இல்ல. நடிச்சு முடிச்சிட்டு வரீங்களா? இல்ல இல்லண்ணே, கல்யாணம் தான். எனக்கு முதல்ல உங்களை பார்க்கும்போது 2 பேருக்கும் மேட்ச் இல்லைன்னு தோணுச்சு. ஆனா இப்ப பார்க்கும்போது ஜோடி பொருத்தம் நல்லா இருக்கு. நானும் ஒரு சின்ன வயசு பொண்ணு தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். கடைசியில் என்னாச்சு தெரியுமா? அப்படியே எனக்கு வயசாயிடுச்சு. அவ இன்னமும் சின்ன பொண்ணா தான் இருக்கா.
என்னையும் குழந்தைய விட்டுட்டு அவ வேற ஒருத்தன் கூட ஓடி போயிட்டா. அதெல்லாம் ஒருத்தரோட தனிப்பட்ட விருப்பம். நான் அதுல தலையிடுறதே இல்ல. உங்க விஷயத்துல அப்படி நடந்துரும் நான் சொல்ல வரல. எல்லாரோட விதியும் ஒரே மாதிரி இருக்காதுல்ல. நீங்க 2 பேரும் தினமும் வெளியில தான் டின்னர் சாப்பிடுவீங்களா? ஆமா, டைம் கிடைக்கும் போது அடிக்கடி நாங்க வெளியே வந்து சாப்பிடுவோம். அதுல கிடைக்கிறது தான் எங்களோட சந்தோஷமே. இவனை இப்படி கேர் பண்றது, இவனுக்கு தேவைப்படுறத செஞ்சு கொடுக்கறது, அதுல ஒரு சந்தோஷம் கிடைக்குது இல்லையா? என்னம்மா சொல்ற? ஆமா. இவன் எவ்வளவு பெரியவனானாலும் கண்டிப்பா என்னை விட்டு போக மாட்டான். என் மனசுக்கு பிடிக்காத எந்த விஷயத்தையும் அவன் பண்ண மாட்டான். எனக்கு அவனும், அவனுக்கு நானும் மட்டும்தான் இருப்போம். என்னங்கண்ணா? சிலரெல்லாம் பிள்ளைங்களை நல்லா படிக்க வச்சு அமெரிக்காக்கும் வெளிநாட்டுக்கும் அனுப்பி வச்சிருவாங்க. 10 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தா 20 வருஷம் ஆனாலும் அவங்க திரும்ப வரமாட்டாங்க. அது எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுமா? அப்புறம் கடைசியில சொத்துல பங்கு கேட்டுட்டான்னு சண்டை வேற. ஆனா இவனை பாருங்க, இவனுக்கு எதுவும் தேவையில்லை. சொத்துக்காக சண்டை போட மாட்டான். நான் அவனுக்கு அவ்வளவு பிடிக்கும். சரிதானே? பிறந்தப்போ என்ன பழக்கம் இருக்கோ அதுதான் கடைசி வரைக்கும் தொடரும். இன்னும் கொஞ்ச நேரத்துல போயிடலாம். என்ன, சரியா? சார், அந்த ரைட் சைடுல நிறுத்திடுங்க. அந்த ரைட் சைடுல, அது அங்கதான். வா. அப்புறம் இது கல்யாண ராத்திரி, திருமண உறவோட முக்கியமான நாள். கல்யாணத்துக்கு தேவை ரியாலிட்டி தான். நாளையில இருந்து உங்களுக்கு புது ரியாலிட்டி காத்துக்கிட்டு இருக்கு. அப்பவும் இதே பாசத்தோட இருக்கணும். என்ன, நம்ம கிளம்பலாமா? டாடா சொல்லு. ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை இருக்குல்ல. அதெல்லாம் பாக்குறப்போ என் பிரச்சனையெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நீங்க என்ன பஸ் ஸ்டாண்ட்ல டிராப் பண்ணுங்க. நான் என் வீட்டுக்கே போலான்னு இருக்கேன். நல்ல முடிவுதான். உங்க பேரு சித்து தானே? அது சரி, இவ்வளவு நேரத்துக்கு அப்புறம் அந்த கேள்வி இப்பதான் கேக்குறியா? சரி விடுங்க. So cute. இல்ல, சித்தார்த், சித்தார்த் நாராயணன். ஐயோ, இவ்ளோ பெரிய பேரா? ஆ, உங்களுக்கு ஏன் பேர் தெரியாதுல்ல? சொல்லு. ஸ்டெஃபி. ஆ, ஸ்டெஃபி இமானுவேல். இது என் பேரை விட பெருசா இருக்கே. வீட்ல எல்லாரும் என்ன என்னன்னு கூப்பிடுவாங்க. நீங்களும் அப்படியே கூப்பிடுங்க. பஸ் ஸ்டாப் வரைக்கும் தானே? ம். பஸ் ஸ்டாண்ட் போறதுக்கு முன்னாடி ஏதாவது பெட்ரோல் பங்க்ல நிறுத்த முடியுமா? வண்டியில பெட்ரோல் இருக்கு. அதில்ல ஓவரா சாப்பிட்டு ஸ்டொமக் அப்செட் ஆயிடுச்சு. அது அந்த ஃபுட்னால தான். அள்ளி அள்ளி சாப்பிட்டல. பதில் அப்புறமா பேசிக்கலாம். ஸ்பீடா போங்க, ஸ்பீடா போங்க, ஸ்பீடா போங்க. இப்போதைக்கு இந்த பாழ போன பாட்டு போட்டிருக்கீங்க. பாட்டு போட்டா தான் என்னால ஸ்பீடா போக முடியும். பாட்டு நிப்பாட்டி தொலைங்க. இங்க பக்கத்துல பெட்ரோல் பங்க் எதுவுமே இல்லையா? கொஞ்ச நேரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும்ல? முடியாதா? சரி, ஓகே. ஓகேல? இல்ல. மெதுவா தள்ளுங்கடா.
சீக்கிரம் போகலன்னா பிரச்சனை ஆயிடும். இதோ வரானுங்க பாரு. நில்லு. அந்த கிளாஸை கொஞ்சம் இருக்கு. புதுசா கல்யாணம் ஆயிருக்கா? பிளாக் அண்ட் ஒயிட்லாம் போட்டுக்கிட்டு எங்க போறீங்க? நாங்க இங்க பக்கத்துல ஒரு இடத்துக்கு போறோம். ஓ, இடத்துக்கு பேரு இல்ல? எங்களுக்கு தெரியாத இடம் இருக்கா? அதை கொஞ்சம் சொல்லு. அதை உன்கிட்ட சொல்ல தேவையில்ல. செட்டப்பா. என்னடா தெரியணும் உனக்கு? என்ன தெரியணும்? கண்டிப்பா தெரியணும். எங்க போறீங்கன்னு எனக்கு தெரியணும்ல. நீங்க பாரு, அவளுக்கு எதுவும் தெரிய வேண்டாம். நீ உட்கார. அட நில்லுங்க, அதெல்லாம் ஒண்ணு போக முடியாது. என்னடி டியா? எவடா டி? யாரு டி? ஓங்கி அரைஞ்சன்னு வச்சுக்கோ, கழுத்து திரும்பிக்கும். ஏய் ப்ளீஸ் நீ பா உட்கார. கேமரா இருக்குடா. இருடா. தொலைச்சு ராஸ்கல். உட்கார். சாரி, ப்ளீஸ். இந்த லூசு பசங்களோட நீ எதுக்காக சண்டைக்கு போறேன்னு தான் எனக்கு புரியல. ஏற்கனவே 6-8 பிரச்சனை, பத்தாததுக்கு இது வரையா? அவன் தானே சண்டைக்கு வந்தான். நீங்க மட்டும் நடுவுல வரல, நான் உன்னை பொளந்திருப்பேன். எனக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? எனக்கு வேற ஒரு Dress ரெடி பண்ணி கொடுக்க முடியுமா? ட்ரெஸ்ஸா? அது வந்து இப்ப இந்த ராத்திரி நேரத்துல இந்த Dress எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. டாய்லெட்டுக்கு போய் பயங்கர அழுக்காயிடுச்சு. அது உன் காலை கொஞ்சம் ஒதுக்கி வைக்கிறியா, மேல படாம? இங்க பாருங்க, கொஞ்சம் தண்ணியா இருக்கு, அவ்வளவுதான். இல்ல, அது நம்ம ட்ரெஸ்ஸை மாத்தலாம். ஒன்று பண்ணலாம், என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு ஃப்ளாட்டுக்கு போகலாம். அங்கே நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ. ஆனா அக்கா தான் அங்க இல்லையே. இப்போ நான் கால் பண்ணி பார்க்குறேன். ஐயோ, இப்போ என்ன பண்றது? நீ கவலைப்படாத, அவ ஃப்ளாட்டை நான் ஈஸியா திறந்துடுவேன். எப்படி இருக்கு? அவளுக்காக தேடி அழைச்சு கண்டுபிடிச்ச ஃபிளாட் இது. என்னோட டேட் ஆஃப் பர்த் தான் பாஸ்வேர்ட். நைஸ். கொஞ்சம் நில்லுங்க. என்னாச்சு? யாரு? சித்து. சித்து, தள்ளிப்போ. சித்து, இட்ஸ் நாட். Don't touch me. நான் பார்த்தேன், என் கண்ணால பார்த்தேன். What should I think? தெரியாம நடந்து போயிடுச்சு சித்து. What? என்ன பேசுற நீ? தெரியாம நடந்துச்சா? தெரியாம நடக்கிற விஷயம். அந்த சாக்ஸ் எடுத்துறீங்களா? சொல்லு. எது? மஞ்சள். சித்து, ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு. Don't touch me. இந்த மாதிரி பண்ணாத சித்து. தொடாம பேசு. சித்து, No. ப்ளீஸ். யார் அவன்? நீ சும்மா பயப்பாத. யார் அவன்னு சொல்லு. Who is he? பினு என்னோட பழைய காலேஜ் ஃப்ரெண்ட். நான் அவனை ஏர்போர்ட்ல பார்த்ததும் அப்படியே பழைய விஷயங்களை பேசினா தெரியாம நடந்து போச்சு. சித்து, ப்ளீஸ். பேசாத. அழறியா? நீ அழக்கூடாது, நான் தான் அழணும். பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப இப்படி அழு. இவ யாரு? யாருன்னு கேக்குறேன்ல. இது எனக்கு எல்லாம் புரியுது. நான் இங்க இல்லைன்னு உனக்கு தெரியும்ல.
நான் இங்க இல்லாத நேரமா பார்த்து வேற ஒரு பொண்ணை ஏன் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கியா? சொல்ற இசை. ஓ, அதுவும் கவுனோட கூட்டிட்டு வந்திருக்க? உனக்கு கவுன் மேல ஒரு ஃபெட்டிஷ் இருக்குல்ல? நீ எப்படி இந்த மாதிரி பண்ண சித்து? இப்போ எனக்கு எந்த குற்ற உணர்ச்சியும் இல்ல. நான் உன்கிட்ட சாரி சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. நீயும் நானும் ஒரே தப்பு தான் செஞ்சிருக்கோம். we are equal sinners. பிளான் பண்ணிட்டு வந்திருக்கல? இங்க பாருங்களேன், நீங்க அழாதீங்க. அழாம பின்ன வேற என்ன பண்றது? நீங்க தானே சொன்னீங்க அழறதால எந்த பிரயோஜனமும் இல்ல, நம்ம அடுத்தடுத்த காரியத்தை நோக்கி போகணும்னு. அதெல்லாம் சொல்றது ஈஸி. நீங்க அழறத பாக்குறப்போ எனக்கும் வருத்தமா இருக்கு. அழாதீங்க, விட்டுருங்க. அதானே, நான் எதுக்கு அழணும்? நான் என்ன தப்பு பண்ண? உனக்கு ஹெல்ப் பண்ணதா? நான் அழ போறதில்ல. நான் அழ மாட்டேன். என்னால அழ முடியாது. புரிஞ்சுதா? உட்கார். போலாம். ப்ளீஸ் கவலைப்படாதீங்க. எனக்கு என்ன கவலை? எனக்கு எந்த கவலையும் இல்ல. எதுக்கு கோவப்படுறீங்க? நான் கோவம்லாம் படல. நீ கொஞ்ச நேரம் பேசாம இருக்கியா? உலகத்துல பொண்ணுங்க யாரையும் நம்ப கூடாது. அவதான் என்ன தேடி வந்தா தெரியுமா? தெரியாது. நீ என்ன தைரியத்துல எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு வீட்டு விட்டு இங்க ஓடி வந்திருக்க? காதல் மண்ணாங்கட்டி. எனக்கு நீ ஒருத்தையும் வேண்டாம். ஆமா. சித்து, நீ வரதுக்கு இன்னும் லேட் ஆகுமா? ஹலோ தம்பி. ஹலோ, நான் தான்ப்பா. ஆமா, இதோ வரேன். அப்புறமா நீங்க முதல்ல கூப்பிடும்போது நான் கொஞ்சம் டென்ஷன்ல இருந்தேன். அதான் உங்ககிட்ட கொஞ்சம் கோவமா பேசிட்டேன். உனக்கு என்ன ஆச்சுப்பா? ஏன் ஒரு மாதிரி பேசுற? ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. அம்மா, நீங்க சாப்பிட்டீங்களா? இல்லப்பா, கொஞ்சம் தண்ணி மட்டும் குடிச்சேன். எனக்கு பசி எடுக்கல. நீ கொஞ்சம் சீக்கிரம் வந்துருப்பா. வந்துடுறேம்மா. பாருங்க, நீங்க கிளம்பி போங்க. என்ன பஸ் ஸ்டாண்ட்ல மட்டும் விட்டுருங்க. நான் ஒரு அதிர்ஷ்டமே இல்லாத பொண்ணு. நான் பிறந்ததுல இருந்தே அப்படிதான். நான் வந்ததுக்கு அப்புறம் தானே உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனையெல்லாம். நான் திரும்ப போயிடுறேன்.
நீ போறதுக்கு முன்னாடி ட்ரெஸ் மாத்திக்கணும்ல. இல்ல பரவாயில்ல, நான் இப்படியே பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கிக்கிறேன். ஆ. இவள் மாயே இருள் தீயே ஒரு பூ. உங்களுக்கு கவுன் ரொம்ப பிடிக்குமா என்ன? மழை போலே சிரிப்பாளே இதழில் துடிக்கும் வார்த்தை ஏதேதோ மௌனம் சொல்லும் பாஷைகள் என்னவோ கண்மீது காதல் தூரும் நேரம் புதிதாக வாழ்க்கை போகும் போகும் போக்கிலே சொல்லாத ஆசை எல்லாம் நெஞ்சிலே எந்தன் காதல் கூடுதே நீளும் அப்பாடா, தேங்க்ஸ். நீங்க மட்டும் இல்லைன்னா நான் மாட்டிட்டு முழிச்சிருப்பேன். சரி, நீங்க கிளம்புங்க. அம்மா கூப்பிடுறதுக்குள்ள வீட்டுக்கு போயிடுங்க. ஏய், இதெல்லாம் யூஷுவல் தான். அம்மா இப்போ சாப்பிட்டு தூங்கியிருப்பாங்க. அம்மா, இப்போ நீ என்ன செய்ய போற? திரும்ப போக வேண்டியதுதான். ஓ, ஏன்னா உங்களுக்கு நடந்த மாதிரி எனக்கும் நடந்துச்சுன்னா தாங்க மாட்டேன். எதுவும் தெரிஞ்சுக்காம இருக்கிறதே நல்லது. ம். இங்க பாரு, இந்த டென்ஷனை போக்கிக்கிறதுக்கு சாக்லேட் இருக்குல்ல, அது கொஞ்சம் தரியா? ஆ, இல்ல ட்ரை பண்ணி பார்க்கலான்னு தான். மொத்தத்தையும் சாப்பிட்ருங்க. பரவாயில்ல, தேங்க்ஸ். போயிட்டு வரேன். ம். உங்களோட அழகை பார்க்க ஒன்றும் அழகா இல்லை, சிரிப்பு சூப்பரா இருக்கு. நீங்க நல்ல மனுஷன். உங்களுக்கு நல்லதுதான் நடக்கும். நான் வரேன். ஓகே. விழியாலே கொள்ளாதே சொல்லாமல் செல்லாதே நினைவில் நீந்தி செல்லாதே இரவோடும் நிலவாக ஆஹா, எனக்கு வேண்டாம். ஆ. ம். ஒரு பூவோ இவள் தானே மழை போலே சிரிப்பாள் இவள் மாயே இருள் தீயே இதழில் துடிக்கும் வார்த்தை ஏதேதோ மௌனம் சொல்லும் பாஷைகள் என்னவோ கண்ணீர் காதல் தூரும் நேரம் புதிதாக வாழ்க்கை போகும் போகும் போக்கிலே சொல்லாத
ஆசை எல்லாம் நெஞ்சிலே எந்தன் காதல் கூடுதே நிழலும் நீயும் தானே மனசில் ஒரு வாழ்க்கை வாழும் மறந்தாலும் மனம் உன்னை தேடும் அடி நெஞ்சில் அழகிய கோலம் கோலம் அவள் வரைந்தாள் அடிப்பாயோடி இரு மனமும் உருகிடும் நேரம் சிறு தேடலும் இரவின் நீளமும் ஏய், நான் எதுக்காக உன்னை அங்கேருந்து இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் தெரியுமா? அவனுக்கு என்னதான் ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. அவனை தேடி அங்கேருந்து நீ இவ்வளோ தூரம் வந்திருக்கல்ல. ஆ அப்போ உன்ன மாதிரி ஒரு ஆள்கிட்ட அவன் ஏன் இப்படி நடந்துக்கிட்டான்னு நீ கண்டுபிடிக்கணும். அப்போதான் உன் மனசுக்கு ஒரு நிம்மதியாக இருக்கும். இல்லைன்னு வச்சுக்க, அது எப்பவும் தீராத ஒரு வழியாக துரத்துக்கிட்டே இருக்கும். அது நல்லதில்லை. அதனால அவன் எங்கே இருக்கான்னு நம்ம கண்டுபிடிச்சாகணும். ம். நீ என்கிட்ட கேட்டல நான் ஏன் கல்யாணம் பண்ணிக்கலன்னு. ரிலேஷன்ஷிப் விஷயத்தில் உன்னை விட என் நிலைமை மோசமாக இருக்கு. ஆ இதுக்கு முன்னாடி கூட நிறைய பிரேக்கப்ஸ் நடந்திருக்கு. எப்போல்லாம் ஒருத்தைய கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேனோ அப்போ பிரேக்கப் ஆகிடும். கொஞ்ச நேரம் உட்காந்து அழுவேன், ஆ. அப்புறம் எல்லாம் சரியாயிடும். இப்போ அது பழக்கமாயிடுச்சு. அப்படியா? கல்யாணம்லாம் தேவையில்லைன்னு தான் நினச்சேன். ஆனால் அம்மாவுக்காக தான். எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அம்மாவுக்கு ரொம்ப ஆசை. அப்படி அம்மாவுக்காக தான் ஐஸ்வர்யாவை மீட் பண்ணேன். ம். இந்த தடவை எல்லாம் ஓகேன்னு நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் இப்படி ஆயிடுச்சு. என்னத்த சொல்ற? சரி விடுங்க. அது கோயில் மணி இல்லை, மேத்த மணி. இங்கே இருக்கிற பழங்காலத்து கிளாக். ஆமா, கடவுள்லாம் இல்லைன்னு சொன்னேன். சொல்ல முடியாது, ஒருவேளை எங்கேயாவது இருந்தாங்கன்னா. உங்க முடி நிறைச்சிருக்கு. அப்படியா? ம். ஓகே. ஆமாம், ட்ரெஸ் மாற்றணும்ல. ஆ ஒரு நிமிஷம் இரு, வரேன்.